வணக்கம், அருண் ஃபிசியோதெரபிஸ்ட். நான் கடந்த வீடியோவில் ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது உணவு குழாயில் வரக்கூடிய புண்ணு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய சின்ன சின்ன விளக்கங்கள் பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் எல்லோரும் மறக்காமல் கேட்ட ஒரு கேள்வி, எனக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ இது எப்படி எக்ஸசைஸ்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய ஃபுல் விளக்கம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆசிட் ரெஃப்ளெக்ஸ்னால் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில் நல்லா மென்று முழுங்கும்போது உணவு குழாய் இங்கே இருக்குது, இது வழியாக போய் இரைப்பையில் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த இரைப்பைக்கு வரக்கூடிய அந்த குழாயில் மேலேயும் கீழேயும் ஒரு வகையான டோர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். நம்ம சாப்பாடை முழுங்கும்போது அந்த ஸ்பிங்டருங்கிறது ஓப்பன் ஆகி சாப்பாடை உள்ளே விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இரைப்பைக்கு உள்ளே போனோடனே அதுவும் க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் க்ளோஸ் ஆகிக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் படுத்தாலோ இல்லை தலைகீழ நின்னால் கூட இந்த இரைப்பையில் இருக்கிற சாப்பாடு திரும்பவும் அந்த உணவு குழாய்க்கு வரவே வராது. அந்த அளவுக்கு அது இறுக்கமாக இருக்கும். ஏன் இந்த ஏற்பாடு அப்படின்னு சொன்னால், இரைப்பையில் இருக்கிற செல்கள் அங்கே இருக்கிற ஆசிட் என்விரான்மெண்ட்டுங்கிறத தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஆனால் உணவு குழாயில் இருக்கிற செல்களுக்கு அந்த ஆசிடை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால் சப்போஸ் இது மேலே வந்ததுன்னா அந்த உணவு குழாயில் இருக்கிற செல்களை அரிக்க ஆரம்பித்து அங்கே ஒரு புண் ஏற்படும். இதுக்கு பேர் தான் ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்தவங்களுக்கும் இல்லை வராமல் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், அது கவனமாக கேட்டுங்க. முதலாவது விஷயம் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, அதிகமாக காரம் ஸ்பைஸ் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. மூணாவது, ஸ்மோக்கிங் அப்புறம் ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. நாலாவது, சாப்பிட்ட உடனே போய் படுத்து தூங்கக்கூடாது. என்னால் சாப்பிட்டு படுக்காமலாம் இருக்க முடியாதுங்க, எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் உட்காந்துக்கிட்டே தூங்குறதுக்கு பாருங்கள் மேக்ஸிமம். ஏன்னா சாப்பிட்டோன்னே படுத்திங்கன்னா இது மேலே எதுக்கழிச்சிட்டு வரும். அஞ்சாவது, சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் கேப் விட்டுறதுக்கப்புறம் தான் தூங்க போகணும். அந்த 2-3 மணி நேரம் கேப்பில் முடிஞ்சால் ஒரு 15-20 நிமிஷம் வாக்கிங் போனீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா இந்த நடக்கிறது டயபெட்டிக் உள்ள பீப்புளுக்கும் அப்புறம் நல்லா செரிமானம் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ரீசெண்டாக ரிசர்ச்சில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? நம்பர் 1 சாப்பிட்றது எவ்வளவோ நல்லா இருந்தாலும் கொஞ்சமாக அளவாக சாப்பிடுங்க. அதாவது நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றது எனக்கு பசி தாங்காது அப்படின்னா 4 நேரமாக சாப்பிடுங்க. ஆனால் அளவை குறைச்சி சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே போய் படுத்து தூங்காதீங்க. இதெல்லாம் ஜென்ரலாக செய்யக்கூடியது. ஆனால் ஒரு ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த உணவு குழாய் இரைப்பையை நோக்கி போகிறதுக்கு இடையில் ஒரு டயஃப்ரம்ங்கிற உதரவிதானம் ஒன்று இங்கே இருக்குது. இது சம்டைம்ஸ் லூஸாக இருந்ததுன்னா இந்த ஸ்டொமக்கினுடைய விஷயங்கள் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் டயஃப்ரம் ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுனா தான் இதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியம். அதுவும் டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ், அதாவது வயிறை உப்பி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் மட்டும் பண்ணணும். நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மூச்சு காற்று உள்ளே இழுத்துட்டு, மூக்கு வழியாக உள்ளே இழுத்துட்டு வயிறு முன்னே வரணும். அதே மாதிரி காற்று வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும். பாருங்கள். இப்படி. அடுத்தது, உங்களோட பாஸ்சர் கரெக்டாக இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப கூன் போடாமல் இருந்ததுன்னா இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கு இந்த சின் டக் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எக்ஸசைஸ். இந்த சின் நல்லா மேலே போயிட்டு முன்னாடி போயிட்டு திருப்பி உள்ளே கொண்டுறாங்க இப்படி. அடுத்து கேட் அண்ட் கேமல் இல்லை கவ் அண்ட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷோல்டரை உள்ளே குறுக்கி நெஞ்சு உள்ளே கொண்டு போயிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள்.
அடுத்தது இந்த பிரச்சனை ஆல்ரெடி இருக்கிறவங்க எப்படி படுக்கணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடு திரும்பி இப்படி தான் படுக்கணும். நேராக படுத்தாலோ இல்லை ரைட் சைடு படுத்தாலோ இந்த பிரச்சனை அதிகமாகும். என்ன காரணம்னா லெஃப்ட் சைடு படுக்கும்போது இந்த ஸ்டொமக் வந்து இந்த உள் பக்கமாக லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால அந்த அமைப்பு படி அனாட்டமிக்கல் படி இந்த ஆசிட் வந்து மேலே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. முக்கியமாக குறைவாக சாப்பிட்டா மட்டும்தான். அதிகமாக வயிறு முட்டை சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனில் படுத்தாலும் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது என்ன ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது திரும்ப இந்த மேலே வந்து அந்த உணவு குழாயினுடைய வாலை அரிக்க என்ன ஆகும்னா அங்கே புண் அதிகமாகும். அப்புறம் சில பேருக்கு வந்து அதில் ஒரு கேன்சர் கூட வரலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. என்னங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததா? மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.